ஹாய் டியர், டுடே நம்ம OT7க்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். என்ன சொல்லட்டும், அவ்வளோதான். இதான் இன்ட்ரோ. எல்லாமே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் ஒரு மாதிரி பரபரப்பாக வந்துட்டு அங்கே ஓடுறது, ரொம்பவே பிஸியாக இருக்கிற சிட்டியில் இருக்கிற, அதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய சிட்டிக்கு நடுவில். ஸோ எந்நேரமே அது வந்துட்டு பிஸியாகவே இருப்பாங்க. நிறையா பேஷண்ட் வரது போகிறது, என்கொயரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். ஸோ அங்கே யாருமே சும்மா இருக்க மாதிரி இருக்காது, பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, டாக்டரா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போனதுமே வந்துட்டு டாக்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு விசிட் பார்ப்பாங்கல்ல, நேற்று பார்த்த பேஷண்ட் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி தான் விசிட் போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஒரு 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 10-15 ரூம் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ உங்களோட வார்டில் ஒரு 10-15 பெட்டில் ஆள் இருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக ஒவ்வொரு டிவிஷனும் இருக்கும். ஸோ காய்ச்சலில் இந்த மாதிரி, இந்த காய்ச்சலுக்கு அந்த காய்ச்சலுக்கு, ஸோ ஹார்ட் பேஷண்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் அது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ அவ்வளோ பெருசாக எல்லாத்துக்கும் செப்பரேஷனாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பார்ட் இருக்குல்ல, ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 15 பெட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதில் 12-13 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் போய் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பார்த்தா ஒருத்தவங்களுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்க தூங்கிட்டுருக்காங்க. உங்களுக்குன்னா என்னன்னு மாதிரி கோவம் தான் வருது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய்ட்டு எழுப்புறீங்க. அம்மாவை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, அந்த அம்மாவும் வந்துட்டியா பாப்பா, நல்லா தான் இருக்குடா அப்படின்னு சொல்ல, எங்கே உங்கள் பொண்ணை காணோம், கூட இருந்தாங்கள்ல எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவள் சாப்பிடவே இல்லைடா, போயிட்டு சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னேன், போகவே மாட்டேனா. அப்புறமா சரி எனக்கு பசிக்குது எதுனா வாங்கிட்டு வான்னு சொன்னேன், அதனால் போனா, வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்டீன் பார்த்தா இங்கேருந்து ஒரு கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கும். இவங்களோட பெட்டுக்கும் அந்த கேன்டீனுக்கும் கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் கேட்குறீங்க, இல்லைம்மா ட்ரிப்ஸ் போட்டிருக்குது, கேன்டீன் அங்கே இருக்குது, அவங்க வரத்துக்குள்ளே ட்ரிப்ஸ் இறங்கிட்டால் என்ன பண்ணுறது, நீங்களும் தூங்கிட்டு இருக்கிறீங்களா, நர்ஸ் எல்லாம் வந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, நர்ஸு பாப்பா வந்துச்சு, வந்து ஊசி போட்டுட்டு போயிருக்கு, வரும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரிப்ஸ் இறங்க செம்ம தூக்கம், உங்ககிட்ட பேசக்கூட முடியல. நீங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு தூங்குங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரிப்ஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறீங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்த பெட்டை பார்க்குறீங்க. ஸோ அடுத்த பெட்டை பார்க்கும்போது அங்கே வந்துட்டு எல்லோரும், அதாவது விசிஸ்டர் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ கூட இருப்பாங்களா, அவங்களாம் இருக்காங்க தான். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ஃபீவரே எதுவும் குறைஞ்ச மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நேராக அந்த பக்கம் போகிறீங்க. அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே போகிறீங்க. அங்கே போனால் அந்த நர்ஸ் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு உட்காந்து சும்மா அரட்டை அடிச்சிட்ருப்பாங்க. அவ்வளோதான், செம கடுப்பாயிடுச்சு. அந்த 13ஆம் நம்பர் பேஷண்ட் இருக்குல்ல, அந்த வார்ட் பேஷண்ட், யார் பார்த்தது, அட்டெண்டர் யார் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் ஜர்க் ஆகுது. டாக்டர் அப்படின்ட்டு எந்திரிப்பாங்க. 13வது வார்டோட அட்டெண்டர் யார் அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் தான் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வரா. அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. டாக்டர் அவங்களுக்கு பரவாயில்ல, ட்ரிப்ஸு கூட போட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ட்ரிப்ஸ் போட்டு விட்டு வந்துட்டா யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பொண்ணு கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, சரி அவங்க பொண்ணு கூட இருக்கட்டும், இங்கே உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறா. அப்புறம் என்ன பிடுங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு அப்படியே கேட்குறீங்க. டாக்டர் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள், அந்த பொண்ணு சாப்பாடு வாங்கிறதுக்கு கேன்டீன் போயிருக்கா, ட்ரிப்ஸு ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டு வந்திருக்க, அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இப்படி தான் வேலை செய்வீங்களா, அறிவில்லை, உன்னெல்லாம் எதுக்கு படிக்க வச்சாங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, அப்படி என்ன இங்கே வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நியாயம், உங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் வேணுன்னா ஃப்ரீ டைமில் பேசிக்கோங்க, வெளியே போய் பேசுங்க, இது ஹாஸ்பிட்டல், உள்ளே வந்தால் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேச அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இது டாக்டர் சாரி அப்படிங்கிறா. இங்கே பாரு, உன்னை நான் குறை சொல்லலை, ஆனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, சும்மா அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற நேரம் போயிட்டு எல்லா பக்கம் விசிட் பண்ணலாம்ல, ட்ரிப்ஸ் போட்டு விட்டு வந்தியா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இறங்கிச்சா என்னென்னு பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அது இறங்கிச்சுன்னா அந்த பொண்ணு வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க,
உன்கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து வந்து பாருங்கன்னு கேட்கறதுக்கு வரல. பணம் கொடுக்குறாங்கல்ல, அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறாங்கல்ல, உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா ஆ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுட்டா. ஓகே, கொஞ்சம் நேரம் நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா போயிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அங்கே அனுப்பி விடுறீங்க. ஸோ அந்த பொண்ணு ஓடுறா, போய் பார்க்குறா. ஸோ கரெக்டாக ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்குது, ஸ்லோ பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க. என்னம்மா ஆச்சு, உங்கள் பொண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. சாப்பாடு வாங்க போயிருக்கா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிப்ஸ் இறங்குறப்போ எங்கேயும் போக வேணான்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் பிடிச்சி திட்டுன்னு திட்டினாங்க உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்ட பொண்ணை அப்படின்னு அவ சொல்ல. அந்த பாப்பா திட்டவெல்லாம் செய்யுமா, அவ்வளோ அமைதியாக பேசிச்சு என்கிட்ட அப்படிங்க. அது உங்ககிட்ட மட்டும்தான், பேஷண்ட் கிட்ட மட்டும்தான் அவங்க அப்படி இருப்பாங்க, எங்ககிட்டலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஐயோ சாமி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ட்ரிப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நைட்டு ட்ரிப்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு, நீங்கள் நல்லா தூங்கலாம், சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படிதான் அவர் பெட்டா வந்துட்டு போய் பார்க்குறது. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பிடிச்சி அழுத்தி திட்டுறது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு டியூட்டி வந்துட்டு ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு 11 மணி ஆகுது. சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே அப்போ தான் உட்காடுறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதாவது நைட் டைமில் வந்துட்டு பகல் ஷிஃப்ட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீ டைமே கிடைக்காத மாதிரி இருக்கும், நைட் ஷிஃப்ட்டில் கிடைக்கும். இப்போ எல்லா நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வார்டையும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, உங்களோட டைம் ஃப்ரீ டைம் தானே, அவங்கெல்லாம் தூங்கியிருந்தாங்கன்னா பேட்சாக போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவீங்க. அதாவது எல்லோரும் ஒட்டுக்கா போகக்கூடாது, ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் ஒரு செட்டாக போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா அவங்க டீ காஃபி எதாவது குடிக்கணும் குடிச்சிட்டு வரலாம், அவங்களுக்கான டைமும் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவீங்க. இந்த டாக்டர் புரிஞ்சுக்கவே முடியல, திட்டுறாங்க, கேரும் பண்ணிக்கிறாங்க, என்ன ரகம்னே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் போகும். ஸோ அப்படி தான் ஒரு செட் ஆஃப் நர்ஸ் வந்துட்டு அங்கே இருப்பாங்க. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க வந்துட்டு கூப்பிட்றதுக்கு ஆள் வேணும்ல பேஷண்ட் இல்லாதனால. ஸோ நீங்கள் சாமி சரி ஓகே நானும் போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு வரேன், என் மாதிரி தலை வலிக்குது, பார்த்துக்க எதனாவதுண்ணா டக்குன்னு கூப்பிடுண்ணா. ஏய் மீரா நீ வா சரியா, இவங்கெல்லாம் ஓடி வர மாட்டாங்க, சீக்கிரம் நீ சீக்கிரம் ஓடி வந்து சொல்லினாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. மீரா பொண்ணும் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்படியே டீக்கு குடிக்கிறதுக்காக அதை போகிறீங்க. ஸோ டீ குடிச்சிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போகிறீங்க. ஒரு மாதிரி காற்று கொஞ்சம் ஒரு மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே போவீங்க. அப்படி வெளியே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக ஒரு கார் வந்து நிற்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நர்ஸு டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைமில் வெளியெல்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கூட வந்துட்டு வேலை செய்கிற மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, நர்ஸும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. ஏன்னா அந்த டைம் மோஸ்ட்லி எல்லா பேஷண்ட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கிடையாது, வெளியே வந்து பார்க்குறது எல்லாமே விசிட் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஒரு கார் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது, நல்லா பிளாக் கலரில் கிளாஸியாக இருக்குது. அப்படியே கரெக்டாக கேட்டுக்கிட்டே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜர்க்காக எடுக்கும், ஏன்னா எல்லோரும் வந்துட்டு அதாவது அந்த ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ ஸ்டெப்புக்கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல நின்றுருப்பீங்க, உயிரே போயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா கண்ணை வைக்கிற நேரத்தில் வந்து அங்கே நிற்குது, சட்டன் பிரேக் தான். நீங்கள் அப்படியே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. எல்லா டாக்டர்ஸும் பயந்துடுறாங்க, கூட இந்த நர்ஸ் எல்லாம் கூட பயந்து அந்த பக்கம் போய் நின்றுக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படியே நின்றுருப்பீங்க அதே இடத்துல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ டக்குன்னு எல்லா டோரும் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வருது யாருன்னா நம்ஜுன் தான். ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்து அந்த டிரைவர் சீட்லேருந்து இறங்குறாரு. அண்ட் இந்த பக்கம் ஜிமின் இறங்குறாரு. அண்ட் பின்னாடி இருந்து ஹோபி இறங்குறாரு. அதுக்கப்புறமா ஜின் அண்ட் சுகா 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு தோளில் வந்துட்டு ஜின் வந்து ஜேகேவையும் அண்ட் சுகா இருக்கார்ல, ஸோ யூங்கி வந்துட்டு நம்ம டேவையும் தோளில் தூக்கி போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படியே தூக்கிட்டு நர்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லோரும் இவங்களை பார்த்தது செம்ம ஷாக்கு. இப்போது டேக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, ஜேகே பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்குறாரு. ஸோ நர்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இவங்க. அண்ட் ஜிமின் வந்துட்டு டக்குன்னு நீங்கள் தான் முன்னாடி நின்றுருப்பீங்களா, சொல்லிட்டு டக்குன்னு முன்னாடி வந்து டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பயந்துறாங்க. ஏன்னா அவங்க இந்த ஊர்லேயே பெரிய மாஃபியா, அவங்கக்கிட்டலாம் யாருமே மோத முடியாது. ஸோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயம். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு சின்ன ரூல் வேறு இருக்குது,
என்ன அப்படின்னா இவங்க பெரிய மாஃபியா அப்படிங்கிறதுனால எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எல்லோரும் பயந்துட்டு பார்க்க, இந்த பக்கம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. நர்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இந்த பாயில் இருப்பாங்கள்ல, அதாவது அவங்க வேலை செய்வாங்கள்ல, ஸோ அந்த பசங்கள்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து தரது இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த பசங்க டாக்டர் அப்படிங்க ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவங்களும் போய் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஜிமினோட வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக பேசுகிறாரு. இத்தனைக்கும் அவரோட கையில் கன்று வேறு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதை பார்த்து பயம்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சீக்கிரமாக அவங்கள அங்கே படுக்க வைங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேக்கு வந்துட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா. ஸோ யூங்கி வந்துட்டு அப்படி கவத்தி போட்டிருப்பாரு. அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, அந்த மாதிரி போடக்கூடாது, அவங்கள பிரைடல் ஸ்டைல், அதாவது அந்த மாதிரி 2 கையிலையும் தாங்கி வச்சு பிடிங்க அப்படின்னு சொல்ல, ஸோ அவரும் அப்படி பிடிக்கிறாரு. ஸ்ட்ரக்சரும் வருது, அதில் போட்டுடுறாங்க. அண்ட் ஜின் வந்துட்டு ஓகேவா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் வைக்க, ஸோ அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு பாரு, நீ என்னதான் டாக்டராக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் வேணாம், இது ரொம்ப பிரச்சனை ஆகிடும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் இருக்குது தெரியும்ல அப்படிங்க. அவங்களுக்கு திரும்பி ஒரு மறைக்கிறீங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே அமைதியாகிடுறாங்க. அந்த நர்ஸ் எல்லாம் வந்துட்டு தயங்குறாங்க ரொம்பவே. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேலை செய்யணுமா இல்லை வேலை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. டாக்டர் ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வரலை. ப்ராமிஸாகவே ஒருத்தர் கூட வரலை. உங்களுக்குன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போது இவங்க 5 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இத்தனைக்கும் ஜிமின் கையில் கன் இருக்குது, ஆரம் கையிலேயும் கன் இருக்குது. நினச்சிருந்தா அவங்க அதை கன் பாயிண்டில் வச்சு மிரட்டி இருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணலை. உங்ககிட்ட வந்துட்டு பொலைட்டாக தான் கேட்குறாங்க, எங்கேயோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை, ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த கிளர்க்கு பாய் இருப்பான்ல, ஸோ அவன் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது கேட்குறான். அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல 2 பேர்த்தையும் எப்படி கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேர்த்தையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ 2 பேர்த்தையும் அட் அ டைமில் பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு பார்க்குறதுனா இன்னொருத்தருக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம். என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. டக்குன்னு வந்துட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. அப்போது சாரா நம்பருக்கு டயல் பண்ணுறீங்க. சாரா ப்ளீஸ் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாடி அப்படிங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் தூங்கிட்டு கேட்குறா. வாடி சீக்கிரம், எமர்ஜென்சி கேஸு அப்படிங்க. அவள் பக்கத்தில் தான் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருப்பா. ஸோ அவள் அப்படியே அங்கேருந்து இருந்துச்சு, அப்படி தூக்க கலக்கத்தில் நைட் ட்ரெஸ்ஸோடு ஓடி வரா. அவளுக்கு மார்னிங் டியூட்டி, உங்களுக்கு நைட் டியூட்டி. ஸோ சாரா வந்துட்டு ஓடி வர, வந்து பார்த்தா இவங்களோட கார் இருக்குது, இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வெளியே நின்ட்டாங்க, உள்ளே கூட வரலை. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டே தான் அவளும் வரா. ஸோ உள்ளே வரும்போது, சாரா நீ பாரு, ஒயின் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இவளுக்கு புரியல என்னது அப்படின்ட்டு வருவா. ஸோ வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய மாஃபியாவா இவங்க எல்லாருமே. அவளுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஒயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அப்படின்னு சொல்ல, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாராவும் அப்படியே ஓடி வரும்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ 2 பேர்த்தையும் வந்துட்டு சும்மாலாம் வச்சுட்டு நிற்கல. 2 பேர்த்துக்கும் வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே பிஸியாக நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்க. அவள் உள்ள திறந்து வரா. ஏன் என்னது அப்படின்னா, ஏய் பாருடி ப்ளீஸ் நான் இவரை பார்க்குறேன், நீ அவருக்கு என்னென்னு பாரு அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஸோ கைக்கு க்ளவுஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்து மாட்டுறா. இப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேயே இருக்கிறீங்க. இவங்க 5 பேர்த்துக்கு இங்கே வெளியே நிற்கவே முடியல. ஜின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் நிறையா புல்லட் பட்டிருக்கும். 1-2 கிடையாது, எக்கச்சக்கமாக கையில், அப்புறம் ஹார்ட்டுக்கு பக்கத்தில், வயிற்றுலன்னு சொல்லிட்டு அங்கங்கே புல்லட் இருக்குது, ஷோல்டர்லன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தலையை சுற்றுது. 4-5 மணி நேரம் அப்படியே ஒரு இடத்துல நின்று ஆப்ரேஷன் பண்ணோன்னா எப்படி. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஆனாலுமே நீங்கள் கூப்பிட்டதுமே சாரா வந்திருப்பா. அவளும் சேம் உங்களோட கேரக்டரே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஆரம்புக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே 2 பேர் கிளம்ப, எங்கே கிளம்புறீங்கன்னு இவங்க மிச்சம் 3 பேர் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள அங்கே சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. அண்ட் இவங்க 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. ஹோபி வந்துட்டு என்ன இருக்கும், என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருக்காங்க. இப்போது ஜிமின் அண்ட் ஆரம் 2 பேரும் போகிறாங்க.
ஆரம் தான் கார் ஓட்டுறாரு. ஸோ அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓட்டிகிட்டு போவார். ஜிமினும் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தான் ஃபைனலாக ஒரு இடத்துல போயிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளே அதாவது 2 மாஃபியாக்குள்ளே ஃபைட் நடந்திருக்கும். அப்படி ஃபைட் நடக்கும்போது இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கும் புல்லட் பட்டிருக்குமா. ஸோ செம்மையாக ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது இவங்க 2 பேர்த்துக்கும். ஸோ இவங்க விட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் இறங்கி கார் விட்டு இறங்கி அப்படியே மாதம் இறங்கி அப்படியே கைக்கு கிடைக்கிறதால எடுத்து அப்படியே செம்மையாக அடிக்கிறாங்க. வெறியில் அடித்தா எப்படி இருக்கும். ஸோ எவ்வளோ தான் ஒருத்தர் நல்லா ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டராக இருந்தாலுமே ஒருத்தன் வந்து வெறியில் அடிக்கும்போது அவனை வந்துட்டு டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இவங்க எல்லாத்தையும் போட்டு அடியான்னு அடிக்க ஃபைனலாக ஒரு அரை மணி நேரம் ஃபுல் ஃபைட்டும் முடிஞ்சிருது. அப்படியே 2 பேரும் கையை உதறிக்கிட்டு ஒரு மாதிரி கை அப்படி பார்க்குறாங்க. ஸோ சண்டைனா சட்டைக்கிளே தானே செய்யும். 2 பேர்த்துக்கும் அப்படியே கையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆகியிருக்கு. ஸோ நல்லாவே வந்துட்டு ஜிமின்க்குனா கொஞ்சம் நல்லாவே கிழிச்சு விட்டுருக்கோம். ஸோ கத்தியெல்லாம் எடுத்து அப்படி இப்படி போட ஸோ எல்லாம் கிழிச்சு விட்டுருக்கோம். ஆரம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கழுத்துக்கிட்ட லைட்டாக ஒரு சின்ன கீரல் மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் அப்படியே லைட்டாக இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி தடைச்சி விட்டுட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு திரும்ப அப்படியே கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து பார்த்தா இன்னும் ஆப்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது. என்னாச்சு இன்னும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க இன்னும் யாரும் வெளியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹோபி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிறனால தான் அவங்களால சீக்கிரம் பண்ண முடியலையா, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இங்கே பாரு, எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பண்ணலை, அந்த 2 பேர் தான் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நின்றுருப்பாங்க. என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் டாக்டர் தானே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. சாரா வந்துட்டு ஜேகேக்கு பண்ணிகிட்ருப்பா. ஸோ அப்படியே புல்லட்டெல்லாம் உங்களால் வந்துட்டு அதாவது ஒரே ஆள் வந்துட்டு எல்லாமே அதாவது டாக்டர்ஸ் இருக்கும்போது நர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க ஆப்ரேஷன் தியேட்டர்லாம். ஆனால் இங்கே நீங்களே வந்துட்டு 2 பேரும் மாற்றி எடுத்துக்கணும். ஸோ ஒரே இதில் வந்துட்டு 2 பேர்த்தையும் போட்டு அப்படியே வந்துட்டு அதாவது 2 பேர்த்தையும் ஒரே தியேட்டரில் அப்படியே வச்சு படுக்க வச்சு நீங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேறு வழி இல்லை. ஸோ அது பெரிய தியேட்டர் தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸாக தான் இருக்குது. அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் டக்குன்னு எடுத்து கொடுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறனால கையில் உங்களுக்கே நடுக்கமாக இருக்குது. சாரா வந்து பார்க்குறா, ஒயன் இங்கே பாரு அப்படிங்கிறா. அவளை பார்க்குறீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க, புல்லட்டை மட்டும் வெளியே எடுத்தால் போதும், பயப்படாத, நான் உங்க கூட தான் இருக்கேன், யாரும் நமக்கு தேவையில்லை, we are டாக்டர்ஸ், தனியாக தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணி ஆகணும், புரிஞ்சுக்கோ, பயப்படாத பதட்டப்படாத அப்படிங்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு இப்போது நார்மலாக வந்துட்டு இப்போது நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. புல்லட் எடுத்துகிட்டே இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் புல்லட்டு, எப்படி இத்தனை வழி தாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலாக 4.5 மணி நேரம் கழிச்சு 2 பேத்துக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டிச்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாராவும் அப்படி தான் ஸ்டிச்சிங்லாம் போட்டிருக்கா. முடிஞ்சா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான் லாஸ்ட் புல்லட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வேறு எங்காவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகிடுது இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் முடியறதுக்கு. ஃபைனலாக 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபைனல் ஸ்டிச்செல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வரீங்க. அவங்கள ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே படுக்க வச்சுட்டு அப்படியே வெளில வரீங்க. கதவை திறக்கிற சத்தம் லைட்டாக கேட்டதுமே 5 பேர் அப்படியே எந்திரிச்சு ஓடி வராங்க. ஸோ அவங்க அப்படியே அங்கே உட்காந்துருப்பாங்க, கீழே உட்காந்துருப்பாங்க. ஸோ எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, நிறையா புல்லட் பட்டிருக்கு, அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட்டு தேவை 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. 1 மந்த்துக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஜிமின் வந்துட்டு நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆரம்பம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க ஹோபி வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே விட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 ஸ்டெப்பாக அவங்க 2 பேர் பேக்கில் வந்து நின்றுக்க, பார்க்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் அதாவது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், கூடவே இருங்க, விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளர்க் பாய் இருக்கார்ல, ஸோ அவரை அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்ன பாப்பா அப்படின்ட்டு வராரு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சான்னு கேட்குறாரு. முடிஞ்சுண்ணா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும், தனியாக அவங்கள தூக்கி ஸ்ட்ரக்சரெல்லாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வந்துட்டு நம்ம யூகே காலில் கேட்குது. நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஓகே, அப்போது அவங்களே கூப்பிட்டுக்கோங்க, ஆனால் ஸ்டிச் பண்ணியிருக்கு, பத்திரமா கரெக்டாக தூக்கி படுக்க வைக்கணும், அவங்கள வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க,
நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியல. அண்ட் சாராவும் வந்துட்டு அண்ணா அந்த பேஷண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது புரியுதா, ஸ்டிச் இப்போ தான் பண்ணியிருக்கேன், தையல் பிரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ 2 பேரும் எங்கேயும் போகலை, அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளில வந்து அங்கே சேர் கூட இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் இவங்க 5 பேர் அப்படியே கீழே உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி தான். நீங்கள் அப்படியே அந்த மாஸ்க் அந்த தொப்பையெல்லாம் அப்படியே கழட்டி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்து செவத்தில் சாஞ்சுக்கிறீங்க. சாராவும் அப்படி தான் உட்காந்துருப்பா. ஒரு மாதிரி இப்போ தான் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த கையில் போட்டுக்க க்ளவுஸ் எல்லாம் அப்படியே கழட்டிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது இவங்க எல்லோரும் வந்துட்டு இவங்க 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அப்படியே தூக்கி எல்லாம் படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அப்படி தள்ளிட்டு போகிறாங்க அந்த கிளர்க்கர்னா. ஸோ எந்த வார்டில் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு என்ன மாதிரி வார்டு வேணும் அப்படின்னு, அதாவது ஜென்ரல் வார்டு இருக்கும், ஸோ அது வந்துட்டு பேமெண்ட் கம்மி. அண்ட் விஐபி வார்டு இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லையா. ஸோ நீங்கள் கேட்கவும் செப்பரேட்டாக ப்ரைவசியாக இருக்கணும், அந்த மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா, அப்போ நீங்கள் விஐபி வார்டில் கொடுத்துருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது நம்ம ஜின் வந்துட்டு, யார் அந்த 2 பொண்ணுங்க, யாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணலை, அவங்க மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லோரும் அப்படியே அந்த கிளர்க்கு வாயவே பார்க்குறாங்க, அவர் என்ன ஆன்சர் பண்ணுவாருன்னு. அதுவா, அவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். உங்கள் நல்ல நேரம் சார், இன்றைக்கி ஒயின் பொண்ணுக்கு நைட் டியூட்டி, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்களை காப்பாற்றிருக்க முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வேறு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மார்னிங் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி சாரா பாப்பாவும் லீவு தான், ஸோ நாளையிலேருந்து அவங்களுக்கு மார்னிங் டியூட்டி. 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா தான் இந்த மாதிரி பேஷண்ட் கூட அட்டன் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா வேறு யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய மாஃபியா தானே அப்படின்னு பேசுகிறாரு. அவரும் நார்மலாக தான் பேசுகிறாரு. ஆமாம் அப்படின்னு எல்லோரும் சொல்லவும், இருந்துட்டு போங்க, நான் கிளர்க்கு வேலை பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் மாஃபியா வேலை பண்ணுறீங்க, இதில் என்ன இருக்குது, உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. எனக்கு ஒன்றும் புரியலப்பா எதுக்கு இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக பேசிட்டு அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஐபி வார்டு, அங்கே 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரே ரூமில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்கு கொஞ்சம் பெரிய ரூமாக ஒரே ரூமில் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தள்ளி பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க 5 பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கும் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சேரு, அதுக்கப்புறம் பெஞ்சு, அந்த கொஞ்சம் படுக்கிற மாதிரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அவர். இப்போ அப்படியே தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து நம்ஜன் வந்துட்டு வருவார். ஸோ அவர் வந்துட்டு உங்களை பார்க்க தான் வராரு. அப்படி வரும்போது நீங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இல்லை, அவங்களுக்கு ஏதாவது இப்போது பேச முடியுமா, எந்திரிப்பாங்களா, எப்போ எந்திரிப்பாங்க, நல்லா இருக்காங்களா, என்னாச்சு, எவ்வளோ புல்லட் பட்டுச்சுன்னு விடாமல் கேட்குறாரு. நீங்களே டயர்டாக வந்திருப்பீங்க. ஸோ சாரா அப்படியே பார்க்குறா. சார், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல் ரெஸ்ட் எடுத்தால் போதும், நிறையா அடிபட்டிருக்கு, நிறையா இன்ஜுரி ஆகிருக்கு, ஸோ ஃபுல் ரெஸ்ட் வேணும், நீங்கள் அடுத்த மிஷன் அடுத்த ஃபைட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடாது. அண்ட் முக்கியமாக நீங்களும் அவங்கள விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து நம்ஜனோட கழுத்தில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கும், பிளட் லைட்டாக ப்ளீடிங் ஆகியிருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, அது சும்மா சின்ன ஸ்க்ராட்சு அப்படிம்பாரு. நீங்கள் கழுத்தில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு சும்மா அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட, அண்ணா அந்த கிட்டெல்லாம் மெடிக்கல் கிட்டுக்குள்ளே, ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்களோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் பார்க்குறீங்க எல்லோரும் சண்டை போட்டு தானே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சிடுறீங்க. இவங்க 2 பேர் படுத்திருப்பாங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சு அப்படியே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ஜூனுக்கு வந்துட்டு சாரா ட்ரீட்மெண்ட் பண்ணுறா, ஏன்னா கழுத்தில் அடிபட்டிருக்கு அவருக்கு தெரியும். அண்ட் அடுத்து வந்துட்டு நிற்கிறது யூங்கி தான். ஸோ அவரை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறீங்க. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷர்ட்டெல்லாம் கூட அப்படியே தூக்கி பார்க்குறீங்க, எங்கே அடிபட்டிருக்கா, இல்லை இவங்களுக்கு தெரியாமல் எங்காவது அடிபட்டிருக்குமோ, இவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அது மாதிரி காலில் அடிபட்டிருக்கு, நீங்கள் இதை கூட கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் வந்துட்டு ஒரு மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ஷாக திட்டல, பட் திட்டிகிட்டே வந்துட்டு இதை கூட கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கீழே உட்காந்து அந்த அண்ணாவும் நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கட்டு போடுறீங்க. ஸோ இவங்க பார்க்குறாரு, இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு சாரா நம்ஜனுக்கு அந்த இது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா ஹோபி நிற்கிறாரு. ஸோ ஹோபிக்கிட்ட வந்துட்டு அப்படியே அதே மாதிரி தான் அவளும் வந்துட்டு ஷர்ட் இதெல்லாம் இது பண்ணி பார்க்குறா. ஹோபி வந்துட்டு எப்படின்னா அவர் ஒரு டைப்பு மாஃபியா தான், ஆனால் கொஞ்சம் கூச்சம் இருக்கும்.
ஷர்ட்லாம் தூக்காதீங்க அப்படிம்பாரு. அப்படியே ஒரு மறைப்பா அவள்தான் கப்பு சுப்புன்னு ஆயிடுறாரு. ஸோ அவள் அப்படியே அந்த ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே கழட்டி விட்டுறா. நீங்களும் தூக்கி தான் பார்த்துருப்பீங்க. அவள் கழட்டி விட்டுறாரா. ஸோ ஃபுல்லாக கழட்டி விட்டு ஓகே பேண்ட்டு அப்படிங்கிறா. அவர் அப்படியே கை வச்சு மறைச்சிக்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கால் மட்டும் மேலே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்துட்டு அப்படியே பேண்ட் இருக்குல்ல, ஸோ அப்படி கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஸோ அவர் காலில் அடி இல்லை, எங்கேயும் அடி இல்லை, இருக்க வாய்ப்பே இல்லையே, எங்காவது அடிபட்டுருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமில் போயிட்டு பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு காலில் எங்கே அடிபட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் என்னடா இந்த பொண்ணு விடாது போலன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. கரெக்டாக தொடையில் அவருக்கு காயம் ஆயிருக்கு. அவட கர்மமே, இங்கே தான் எனக்கு காயம் ஆகணுமா, இங்கே ஒரு ஆம்பளை கூட இல்லையே, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிருப்பாரு. என்னாச்சு, காயம் எங்காச்சும் இருக்கா அப்படின்னு அவ கேட்குறா. இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே வெளியே வராரு. அப்போது சாரா அண்ணா அவரோட பேண்ட்டை மாற்றிட்டு நார்மலாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்ல இது என்னடா வம்பா போச்சுன்னு அவர் பார்ப்பாரு. ஸோ அந்த கிளர்க்காக நான் வந்துட்டு அந்த பேஷண்ட் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு சின்னதாக கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி கால் ரொம்ப அடிபட்டுருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷார்ட்டாக கொடுப்பாங்க. அதை போட சொல்லவும் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தா அவளுக்கு நல்லா தெரியுது கால் அடிபட்டுருக்குன்னு. போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் ஒரு கட்டு போடுறா. அவருக்கு வர கூச்சம்னா கூச்சம், தொடையில் போயிட்டு கட்டு போட்டுட்டு கை வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு. ஸோ அப்படியே அவருக்கு செம கூச்சமாக இருக்குது. ஐயோ அண்ணா நீங்கள் வந்து போடுங்களேன் அப்படின்னு சொல்ல சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த எடுபடி வேலை தான் தெரியும், பாப்பா எது கேட்குதோ அதை எடுத்து கொடுப்பேன், கட்டெல்லாம் எனக்கு போட தெரியாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கற்று வச்சுக்க மாட்டிங்களா ஆம்பளை பசங்க வந்தால் போடுறதுக்கு அப்படிங்கிறாரு. என்ன சார் பெரிய மாஃபியா நீங்கள், ஒரு பொட்டப்புற தோட்டத்துக்கு இப்படி கூச்சப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஸோ மற்ற எல்லோரும் லைட்டாக சிரிப்பாங்க. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வருது இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் தான். ஸோ ஜிமின் வந்துட்டு நின்றுருப்பார். உங்களுக்கு எங்காவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாரு. அவர் சொல்லும்போதே வந்துட்டு கையை வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ கை வந்துட்டு காயம் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போல். அவரால் வந்துட்டு கையை கரெக்டாக இது பண்ண முடியல. ஏன் ஹாஸ்பிட்டல் தானே இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவரோட கையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக மெடிசன்லாம் போட்டு அந்த ஃப்ராக்சர்லாம் வந்து லைட்டாக கட்டெல்லாம் போட்டு விட்டுறீங்க. இப்போ அடுத்து சாரா வந்துட்டு ஹோபிக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஜின்க்கு வந்து பார்க்குறா. ஸோ ஜின் வந்துட்டு நான் ஆல் ரைட் அப்படிம்பாரு. அப்படிங்கிறா. ஐ எம் ஆல் ரைட் அப்படிம்பாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சாரா வந்து என்ன பண்ணுறான்னா அவளோட கையை ஜின்னோட கழுத்துக்கு பின்னாடி வைக்கிறா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி தொட்டு இப்படி காட்டுறா. பிளட்டு என்னது ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டுருக்கா. அண்ணா அவர் ஷர்ட் அப்படி கழட்டே சொல்லுங்கள், ஷர்ட் கழட்டுங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டையும் கழட்டி ஸோ அப்படியே மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் காயம் ஆகி தான் இருக்குது. பட் இவங்க 2 பேர்த்துல ரொம்ப சிவியராக ஆகிருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பெட்டில் படுத்துருக்க, இவங்களும் அப்படியே வந்துட்டு மாதிரி டயர்டாக இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே எல்லாமே முடிஞ்சு அண்ட் நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போனால் எல்லோரும் வந்துட்டு ஒயன் சாரா கண்டிப்பாக இதனால நாளைக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யாருக்குமே ஆன்சர் பண்ணல. 2 பேர்த்து மூஞ்சில் அவ்வளோ திமிரு, அவ்வளோ கோவம், அவ்வளோ கொழுப்பு. ஸோ அப்படியே கொஞ்சம் கூட இன்ச்சு மாறாமல் 2 பேரும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு சி அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ரூமுக்கு போயிடுவீங்க. ஸோ போயிட்டு அப்படியே வந்துட்டு படுத்துறீங்க. அதாவது உங்களோட கேபினுக்குள்ளே ஸோ அங்கே தான் போயிட்டு அப்படியே கீழே படுத்துறீங்க 2 பேரும். அப்படியே முதுகெல்லாம் வலிக்குது, குனிஞ்சு நான் வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுங்காட்டிக்கும். அப்போது சாரா கேட்குறா, ஏய் அப்படிங்க நாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ஏன் அவங்களாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு சாரா கேட்குறா. அவங்க அப்படி தான் விடு அப்படிங்க. இல்லடி கண்டிப்பாக நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆக போகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, வேலை விட்டு தூக்கணும்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. நீங்களும் அதெல்லாம் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு நீங்கள் சொல்ல, எதை வச்சு சொல்கிற, அதெல்லாம் ஈஸியாக தூக்கிடுவாங்க, நம்மளால இவங்க பேர் கெட்டுச்சோ அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை, நம்மளை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா இவங்களாம் எங்கே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அப்போ நீங்கள் அதுக்கும் ஏதோ ஐடியா வச்சுருப்பிய சொல்லு அப்படிங்கிறீங்க. என்னோடய வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாமா, அழகாக இருக்காங்கடி அப்படிங்கிறா. அவங்க மாஃபியாடி அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதனால் என்ன அழகாக இருக்கான், அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை சொல்கிறா. அப்புறம் அப்படின்னு கேட்க, அப்புறம் எனக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாரா ஒரு மாதிரி கமந்து படுத்துட்டு வைக்கப்படுறா. அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே
அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டு வந்து அவள் பக்கத்தில் அப்படியே உங்கள் அவள் ஃபேஸ் கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் வேறு யார் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவள் ஷர்ட், அதாவது அவள் போட்டிருக்க கோட் அப்படியே நோண்டிக்கிட்டே, அந்த ஒருத்தவங்க கூச்சப்பட்டாங்கல்ல, அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோமி பற்றி அவள் சொல்ல, ஆஹா வேற யார் பிடிச்சிருக்குன்னு கேட்குறா. என்னடி நீ கேட்டே இருக்கா? அது வந்து இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிருக்கு, அண்ட் மற்ற எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் மூஞ்ச சிறுசுன்னு வச்சுருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்பா. அப்போ உங்ககிட்ட கேட்குறா, சரி ஓகே சொல்லு, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நான் என்ன கல்யாணமாக பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சொல்லுடி, சும்மா தானே கேட்குறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு அவங்கள யாரையாவது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்க நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட ஜிமின் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பார். அப்போ வந்துட்டு ஜிமினுக்கு பின்னாடி ஆரம் வந்துட்டு அப்படியே ஸ்டைலாக காரை ஓடிட்டு வந்துட்டு, எப்படி சொல்கிறது, அவர் அப்படியே காரை ஓட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன இதில் வந்துட்டு கரெக்டாக பிரேக் பண்ணி நிறுத்தியிருப்பாரா. ஸோ நீங்கள் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தாங்கள்ல, அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறா. ஸோ இப்படி தான் 2 பேரும் ஒரு ஸ்தானமாக வைக்கப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் உங்கள் கேபினில் படுத்து கீழே படுத்து உருண்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா அகைன் கேட்குறா, ஏய் கண்டிப்பாக நாளைக்கு நம்மளை வேலை விட்டு தூக்க போகிறாங்க, ஸோ அவங்கக்கிட்ட போய் சொல்லிடலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மாஃபியா தானே, மெடிக்கலில் மிரட்டி கிரட்டி மருந்து வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது கேட்பா, அதெல்லாம் அப்படி தான், அது நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் அவங்க இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆக வரைக்கும் ஒரு நாள் நீ பார்த்துக்கணும், அதாவது மார்னிங் ஃபுல்லாக நீ பார்த்துக்கோ, நைட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, நம்ம 2 பேரும் இல்லைனா யாருமே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வேறு யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு. சரிடி ஓகே, சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிட்டுருப்பா. அப்படி தான் இந்த பக்கம் பார்த்தா இவங்க எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. அண்ட் ஹோபி வந்துட்டு அப்படியே போய் டேவோட தலையை அப்படி தடவிட்டுருக்காரு, அவருக்கு அப்படி பார்க்கவே முடியல. இந்த பக்கம் ஜின் வந்துட்டு ஜேகேவோட பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு அந்த கட்டிலுக்குள்ளே, ஸோ அந்த கட்டிலில் அப்படியே லைட்டாக அவரோட தலையை சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே அந்த காயத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப வலிக்கும்லாம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங்கோடு அப்படியே இருக்காங்க. அப்படியே மார்னிங் ஆகுது, விடியுது. ஸோ விடிஞ்சதும் விடியாதுமா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒரே பரபரப்பு தான். நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்களோட கேபினில் கீழே அப்படியே படுத்து குவார்ட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க, கால் மேலே காலை போட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா பார்த்தீங்கன்னா அவர் 2 காலையும் டேபிள் மேலே தூக்கி போட்டு படுத்துட்டுருக்கா. நீங்கள் ஒரு காலை வந்துட்டு சேர் மேலேயும் இன்னொரு காலை உங்கள் கால் மேலேயும் போட்டுட்டு அப்படியே பேப்பர் பண்ணி தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போது டீன் கூப்பிட்றாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்க, எந்திரிங்க கூப்பிட்றாங்க, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓச் ஓச் அப்படின்ட்டு சாரா எந்திரிப்பா. நீங்களும் அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. போனால் ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு ஒரு பெரிய மீட்டிங் ஹால் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ நிறைய டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க, அத்தனை பேர்த்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அர்ஜென்ட் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இத்தனை பேரும் நம்மளை பார்க்க போகிறாங்களா இன்றைக்கி நம்ம பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரா புலம்பிகிட்டே வரா. புலம்பாதடி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏய் போடி, என்னத்தை சொல்ல, வேலை விட்டு தூக்க போகிறாங்க கன்ஃபார்ம், நான் என்ன பண்ணுவேன், வேறு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்குமா, இல்லை நானே கிளினிக் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிட்டா, ஓப்பன் பண்ணிடலாம், எத்தனை நாளைக்கு வேலை செய்யுதுன்னு அவள் அடுத்தடுத்து, அதாவது இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கா. நீங்கள் வாய் முட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. 2 பேரும் போயிட்டு அந்த ஹாலில் நிற்கிறீங்க, எல்லோரும் வந்துட்டு அப்படி நின்றுருப்பாங்க. உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீன் இருப்பாங்களே, ஸோ பெரிய ஆள், அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டராக அதை கட்டியிருப்பாங்கல்ல, அவங்க தான், என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணல, அப்படியே அந்த பக்கம் திரும்பி நிற்க சாரா வந்துட்டு, ஏய் ஏதோ சொல்லிட்டி அப்படிங்கிறா. நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு, அதாவது கீழே உட்காந்துருப்பாங்களா அவங்கெல்லாம், அவங்க 2 பேர்த்த வேலை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா போராட்டமெல்லாம் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்போது அந்த மைக் வந்துட்டு இருக்கும், ஸோ மைக் இருக்குல்ல, ஸோ அதாவது எல்லோரும் இருக்கிறப்ப பேசுறதுக்கு, அதனால் அந்த மைக் கிட்ட போய் நின்றுட்டு ஷட்டப் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் பொலைட்டாக தான் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. எதுக்குடா இந்த பொண்ணு இப்போ ஷட்டப் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாராவும் பார்க்குறா, ஏற்கனவே அவனுக்கு காண்டில் இருக்காங்க, இவள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுப்பா. அப்போது முதல்ல நீங்கள் இங்கேருந்து வேலை விட்டு போங்க, உங்களால் எங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை வரப்போகுது, போலீஸ் அது இதுன்னு வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் என்ன ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள்
இப்போது யாரெல்லாம் நான் வேலை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்ல முக்கால்வாசி பேர் வந்துடுறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் வந்துட்டு அப்படியே இருப்பாங்க. ஏன் நீங்களாம் போகலையா அப்படிங்க. நீங்கள் 2 பேர்த்த காப்பாற்றிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் வேலை காப்பாற்றுறது தான். அது திருடனாக இருந்தாலும் சரி, கொலைகாரனாக இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ, டாக்டர் வேலை காப்பாற்றுறதுக்கு தான். அதனால் நீங்கள் பண்ணது தப்புன்னு எங்களுக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது அப்படியே வந்துட்டு சாரா பார்க்குறா, பரவாயில்லடா கொஞ்ச நாள் நல்ல மனுஷங்க இருக்காங்க, ஆனால் மெஜாரிட்டி என்னமோ அந்த பக்கம் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் புலம்பிகிட்டே இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மைக்கை வந்துட்டு அந்த டீன்கிட்ட கொடுத்துருவீங்க. முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு அவர். நாங்கள் இங்கே வேலை செய்யவா இல்லை போகவா? எங்களுக்கு இதை விட்டால் 1000 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எங்களை விட்டால் ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா 2 பேஷண்ட்டு உயிருக்கு போராடிட்டு வரும்போது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி நின்றவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம். புரியுதா? ஹாஸ்பிட்டல்னா யாராக இருந்தாலும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வரணும். அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக சொல்லிடுவீங்க. அந்த டீன் யோசிக்கிறாரு. ஸோ சரி ஓகே, இதுக்கு மேலே நான் எதையும் மறைக்க விரும்பலை. என்னால் இந்த பொண்ணை வேலை விட்டு தூக்க முடியாது அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி கோபமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணை வேலை விட்டு தூக்குனேன் அப்படின்னா என் பொண்டாட்டி என்ன அவ்வளோதான் சோறு போடாமல் விட்டுருவா அப்படிங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சரி ஓகே ரொம்ப நாளாக சொல்லலை, அவன் சொல்ல வேணான்னு சொன்னால்தான் நானும் சொல்லலை. பை த வே சீஸ் மை டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. ஒரு நாள் கூட அவ்வளோ பெரிய டாக்டரோட, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலே உங்களோட தான், ஒரு நாள் கூட நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. கோல்டாக இருப்பீங்க, எங்கே கைண்டாக இருக்கணுமோ அங்கே கைண்டாக இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. இவளோட ஹாஸ்பிட்டல் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்கள் ஓகே இந்த பக்கம் இருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ப்ரமோஷன் கொடுங்க. அண்ட் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது நர்ஸ் எல்லாம் பாதி பேர் இருப்பாங்க. நீங்கள் யாராவது டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கரஸில் கூட, அதாவது டாக்டருக்கு கரஸில் படிக்க முடியுமான்னு தெரியலையே, சரி ஓகே நர்ஸ்க்கு படித்ததுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்கிறனா கூட படிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் என் அப்பா முழு செலவையும் ஏற்றுப்பார். நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னா படிங்க, படிச்சுட்டு கண்டிஷன் ஒன்று இருக்குது, இதே ஹாஸ்பிட்டல் தான் வேலைக்கு வரணும், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களோட அப்பா எத்தனை பேர்த்த படிக்க வைக்கணுமான்னு கேட்குறாரு. பணம் நிறையா வருதில்ல, படிக்க வைங்க, தப்பு இல்லை. இவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறது, கோல்டன் எக்கு. ஸோ இவங்க நிறைய பேர்த்த காப்பாற்றுவாங்க, நல்ல மனசு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சாரா இங்கே அப்படியே நின்றுருக்குறா. என்னடா இவ பண்ணுறா, இத்தனை வருஷம் என் கூட தான்டா இருந்தா, ஒரு நாள் கூட சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. அவள் அப்படியே வந்துட்டு முழிச்சிட்டு நிற்கிறா. ஏன்னா டாக்டரோட பொண்ணானு. அப்புறம் நீங்கள் இந்த பக்கம் அதாவது ஆப்போசிட் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்ற யாரும் வரலல்ல, அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு பெட்டர் உங்களுக்கு வந்துட்டு 2 days இங்கே வேலை கிடைக்கும், ஆனால் நீங்கள் லீவ் எடுக்கிறனா எடுத்துக்கலாம். எதுக்கு தெரியுமா? வேறு பக்கம் இன்டர்வியூ போயிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கறனா பார்த்துக்கோங்க, 2 நாள் கழிச்சு உங்கள் எல்லாத்துக்கும் ரெசிக்னேஷன் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அப்பா ஷாக்காக பார்க்குறாங்க. மா அப்படிங்க. அப்பா டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, இன்டர்வியூ வைங்க, இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரில் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்டர்வியூக்கு நிறைய பேர் வருவாங்க, அதில் இருக்கிற பெஸ்ட் டாக்டராக பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இவங்க எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசார அத்தனை பேர்த்த ஃபயர் பண்ணி விட்டுறீங்க. எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. இது தெரியாமல் ஓவராக வாலாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கெத்தாக இப்போ நடந்து போகிறீங்க. அப்படியே ஒரு கையில் வந்துட்டு சாராவை பிடிச்சி இழுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவள் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்குறா. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் என்னடி என்னென்னமோ நடந்துருச்சு அப்படிங்கிறா. என்னென்னமோலாம் நடக்கலை, நான் தான் இது சொன்னேன்ல பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பயந்துட்டு ஓவரா அப்படிங்கிறீங்க. இதுவும் அப்பா, இது உன்னோட ஹாஸ்பிட்டலா, ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறா. சொன்னால் நீ என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பழகுவியாடி. எனக்கு எல்லோரும் என்கிட்ட என்ன, அதாவது எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக இருக்கணும். இதனால தான் அப்படி, அதாவது இவங்க பெரிய ஆள் இல்லை வந்துட்டு இவங்க டாக்டரோட பொண்ணு அப்படிங்கிறனாலலாம் என் கூட யாரும் பழகக்கூடாது. ஸோ அதனால நான் சொல்லலை அப்படிங்கிறீங்க. என்னமோ போ, ஆனால் நான் வேறு பக்கம் வேலை தேட தேவையில்லை, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் இப்போ தான் ரிலீஃப் ஆகுறா. ஸோ இந்த பக்கம் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்படியே தான் டே பை டே வந்துட்டு இன்னுமே வந்து அவங்க யாருமே வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை. ஸோ நீங்கள் 2 பேர் தான் மாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் டாக்டரோட பொண்ணு உங்களோட ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரொம்ப உங்களை கைண்டாக பார்க்குறாங்க.
மற்ற எல்லாத்துலேயும் வந்துட்டு எப்படி ஒரு மாதிரி கோவமாக பேசுறது, ஸோ சண்டை போடுறது, அந்த மாதிரி சிடுமூஞ்சியாக இருக்கும். பட் உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட ரொம்ப பொலைட்டாக பழகுவாங்க. ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு எல்லாத்துக்கும் அது 2 பேர்த்துக்கு க்யூர் ஆகிடுமா. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சாரா அப்படியே ஹோபிக்கிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு ஏதோ சொல்கிறா, சொல்லிட்டு வந்துடுவா. இப்போது எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. அங்கே போனதுக்கப்புறம் இப்போது ஜேகே வந்துட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. அவருக்கு இன்னுமே நல்லா ரெஸ்ட் வேணும் தான். ஸோ இன்னுமே நல்லா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக 2 பேத்துக்கு ரெஸ்ட் வேணும். பட் ஹாஸ்பிட்டலில் இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி தான் இன்னொரு சோஃபாவில் உட்காந்துருக்க. அப்படி கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ஜூன், ஜிமின் இந்த மாதிரி சுகா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஹோபி மட்டும் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டி பாட்டு போனான்னு நடந்துக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உழுவுறாரு, பிறன்றாரு. அவரை பார்த்தா மாஃபியானே யாரும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. என்றைக்குமே சைலண்ட்டாக இருப்பார். இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா ஒரு மாதிரி அவரோட இன்னர் சைட்லாம் வெளியே வந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டுருக்காரு. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரண்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க 5 பேருக்கா, இவங்க 6 பேர்த்துக்குமே புரியல என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏய் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு இவளை கேட்குறீங்க. அவர் மாதிரி சிரிக்கிறா. அண்ட் இந்த பக்கம் நம்ம நோட் பண்ணியிருப்பாரு. ஹோபி, அந்த டாக்டர் பொண்ணு உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு செவத்தில் முட்டிக்கிறாரு. அப்போ ஜிமின்னா ஓடி போய்ட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு யோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் நீங்கள் அதே மாதிரி சாராட்ட கேட்பீங்க, என்னடி சொன்னேன் அப்படின்னு. சிரிக்காமல் சொல்லு அப்படின்னு. அதுவா, அவருக்கு ஒரு மச்சம் இருந்துச்சு, அது நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்க. எங்கே அப்படி சொல்லி கேட்குறீங்க. அங்கே அப்படின்னு சொல்லுவா. அவ்வளோதான் உங்களுக்கு வாயிலோட கை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறீங்க. அவளும் ஒரு மாதிரி மூஞ்சி பார்த்துக்கிட்டு ஓடிடுறா. இந்த பக்கம் இப்படி நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்சுவலாக ஹோபியும் சொல்லியிருப்பார் எல்லாத்திட்டையும். எல்லோரும் கேட்கும்போது எல்லாத்துக்கும் செம்ம சிரிப்பு, எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி இந்த பக்கம் பார்த்தா எல்லாத்துக்கும் செம ஃபன்னியாக இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. இது என்னடி 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 இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலடி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் வைக்கப்பட்டே இருப்பா. ஸோ ஒரு கொஞ்சம் டேஸ் இப்படி தான் போகுது. சாரா வந்துட்டு ஃபுல்லாக என்னால் ஹோபி நேரத்துலேயே சுற்றி திரியிறா. எனக்கு அவரை பார்க்கணும் போல் தோணுது. திரும்ப ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. ஸோ நீங்கள் இரு, நான் வேணா பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸில் இருக்கிற ஃபோன் நம்பர்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிறீங்க. திருட்டுத்தனமாக போயிட்டு அந்த ரெஜிஸ்டரில் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் நம்ஜுன் தான் எடுப்பார். ஹலோ அப்படிங்கிறாரு. நான் டாக்டர் ஒயின் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டாக்டர் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமட்டோம் அப்படிங்கிறாரு. நம்ஜுன் தான் எடுத்துருப்பாரு. அது பரவாயில்ல, மீட் பண்ணலாமா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் அப்படிங்கிறீங்க. அப்போ சாரா வந்துட்டு சிச்சோ ஹோபி வர சொல்லும்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஷோர், எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே வரட்டும் அப்படின்னு கேட்பாரா. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுங்க, மேலே டெரஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. அனுப்போ அப்படியே கார் அழகாக வந்து நிற்குது. ஸோ நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க. அப்படியே செம்ம அழகாக கார் ஓட்டிகிட்டு வருவார். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டுருக்க சாரா எட்டி பார்க்குறா, ஹோபி வந்திருக்காரான்னு. பார்த்தா ஹோபி வந்துட்டு வரலை, நம்ஜன் மட்டும் தான் வந்திருப்பார். ஏன்டி இப்படி பண்ண சொல்ல சொன்னல அப்படின்னு சொல்ல கத்துறா. ஃபஸ்ட்டு இவர்கிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறமா நம்ம ஹோபிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களாமா. ஸோ அப்படியே மேலே டெரஸ்க்கு வருவார். வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் நிற்க அவர் வந்து 2 பேர்த்துக்கும் தேங்க் பண்ணுறாரு. அன்றைக்கி மட்டும் நீங்கள் இல்லைனா இன்றைக்கி நாங்கள் யாருமே இருந்திருக்க முடியாது, ஏன்னா அவங்க 2 பேர் இல்லைனா நாங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எமோஷ்னலாக பேசுகிறாரு. அப்போ நீங்கள் சரி ஓகே, அது எங்களோட டியூட்டி தான், அதனால தான் செஞ்சோம், நாங்கள் பெரிய தியாகம்லாம் பண்ண கிடையாது, அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறீங்க. சொல்லுங்கள் வேன் அப்படின்னு வரா. ஹோபிக்கு லவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க இவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. எங்களுக்கு லவ்வா, நாங்கள் 7 பேருமே சிங்கிள் பாய்ஸ், ஸோ எங்களுக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது, எங்களை யார் நம்புவா, ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா உங்கள் ஹோபியை என்னோடய சாராக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்களா
அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ஜூனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அன்னைக்கு ஹோபி வந்து புலம்பிட்டு இருந்திருப்பாரு. ஓ, அப்படி போகுதா கதை அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு, கண்டிப்பாக அவன்கிட்ட பேசிட்டு கால் பண்ணுறேன் அப்படிம்பாரு. நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிப்பீங்க. இப்போ அவர் அப்படியே கீழே போயிடுவார். ஸோ கீழே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் மேலேருந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவர் அப்படியே காருக்குள்ளேருந்து கை மட்டும் அப்படியே பாய் சொல்லுது. அங்கேருந்து அப்படியே உங்களுக்கு தெரியுது. அப்படியே நீங்களும் பாய் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த கார் போயிடும். இப்போது ஒரு 2-3 டேஸ் ஆகுது. சாரா அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கிறா, நகத்தை கடிக்கிறா. ஐயோ அவளால் முடியல. ஏய் சித்துறாத, ஆன்சர் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கரெக்டாக ஜூனிக்கிட்டேருந்து கால் வருது. ஏ காடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஃபோன் எடுத்துகிட்டு வரா. நீங்கள் தான் பேசுகிறீங்க. ஹலோ ஆரம் அப்படின்னு சொல்ல, எப்போ பொண்ணு பார்க்க வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான், செம ஹாப்பி நம்மளோட மேடம். பொண்ணு பார்க்க தனியாக வர தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான். என் சாராவுக்கு நான் தான் அம்மாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா சாரா வந்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தான் வந்து டேக் கேர் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு யார் என்னங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீங்கள் உங்களோட அப்பா தான் அவளையும் படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் தான் அவளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வருதுங்க 2 பேர்த்து மேலேயும். இப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கே வர சொல்லியிருப்பீங்க, உங்களோட ஓன் வீட்டுக்கே. இப்போ சாராவை அழகாக ரெடியெல்லாம் பண்ணி நிற்க வச்சுருக்கீங்க. சாராவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அது வந்துட்டு அவங்க 7 பேரும் அப்படியே வரும்போது அப்படியே கார் அப்படியே செம்ம ஸ்டைலாக வருது. உங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏய் சாரா, கண்டிப்பாக உனக்கு அந்த பையன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி, அவங்க மாஃபியாவாக இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க. சரி ஓகேம்மா, உங்கள் விருப்பம்தான். உன்னோட விருப்பத்தை மீறி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஓகே தான். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இல்லை அவன் கொடுக்கறது சேஃப் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இல்லை எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா அப்பா கிட்டே வந்துடு அப்படிம்பாரு. அவளுக்கு அப்படியே நல்லா கலங்கும். ஸோ இந்த ட்ராமாவில் சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இத்தனைக்கும் அவரோட ஓன் பொண்ணு கூட கிடையாது அவள். பட் உங்களோட அப்பா அப்படி சொல்ல அவள் உடனே ஹக் பண்ணிப்பா. அப்பா கண்டிப்பாக என்றைக்குனாலும் நான் உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ எல்லோரும் வருவாங்க உள்ள. ஸோ உள்ள வந்ததுக்கப்புறமா அந்த தட்டுப்பாலை பையங்க அதெல்லாம் மாற்றத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு மாதிரி எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா ஹோபி கல்யாணம் இல்லையா. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே வெக்கப்பட்டு தலை நிமிந்து கூட பார்க்கல. உங்களோட அம்மாக்கே சந்தேகம், நிஜமாக இந்த பையன் மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏக்கமாக இருக்குது. சே, நமக்கு எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக நின்றுருப்பீங்க. அப்போ ஜிமின் உங்களை நோட் பண்ணுவார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோஃபாவை நோண்டிக்கிட்டே நின்றுருப்பீங்களா. அப்போ உங்களோட அப்பாவை பார்த்து, அங்கிள் இங்கே நாங்கள் பேசணும், இன்னொரு விஷயம் அப்படிங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாரு. உங்களோட பொண்ணு ஒயினை எங்கள் அண்ணா ஆரம்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படியே நீங்கள் செம ஷாக்காக அப்படியே திரும்பி பார்க்க நம்ஜூன் அப்படியே ஷாக்காக அப்படியே பார்க்குறாரு ஜிமினை. ஸோ ஜிமின் வந்துட்டு, அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுது, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்க. அவருக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிட்டு சிரிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு டக்குன்னு அப்படியே அதெல்லாம் ஞாபகம் வரவும் நீங்கள் ஒரு மாதிரி இப்போ கூட வைக்கப்படுறீங்களா. ஸோ அவருக்கு லைட்டாக வைக்க வேறு வந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களோட அப்பா அப்படி யோசிக்கிறாரு, அம்மாவும் யோசிக்கிறாங்க. எதுக்குன்னா அதாவது அவங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ அதனால தான் அவகிட்ட கேட்டுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்பா எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்குப்பா, பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அவ்வளோதான், வேறு என்ன. 2 பொண்ணுக்கும் ஒன்றா வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போவீங்க. இவங்க 5 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் தாங்குவாங்க. அதாவது மொத்தம் 7 பேர். அவங்களோட ஹஸ்பண்ட் உங்களை தாங்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இவங்க 5 பேருமே வந்துட்டு அண்ணின்னு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட விளையாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக உங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்ஜூன் அப்படியே பேராக வருவீங்க. அண்ட் ஹோபி சாராவும் பேராக வருவாங்க. நம்ம டே ஜேகே 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் ஆக்சுவலாக வந்துட்டு டேவும் ஜேகேவும் சேர்ந்து நம்ஜூனுக்கும் உங்களுக்கும் ஆரத்தி எடுப்பாங்க. அண்ட் ஜிமின் யூங்கி ஜின் 3 பேரும் சேர்ந்துட்டு சாராக்கும் இவங்களுக்கும், அதாவது சாராக்கும் ஹோபிக்கும் ஆரத்தி எடுக்க அப்படியே உள்ளே கூப்பிடுறாங்க. அப்படியே அவ்வளோ பெரிய வீடு, இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அப்படியே பெரிய மாளிகை மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம். வீடு பிடிக்கலையா, வீட்டையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் டே பை டே இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஒரு நாள் சண்டே
அப்படியே எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறாங்க எங்கே கிச்சனில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2 பேத்துக்கும் சமைக்க தெரியாது, செல்ல பிள்ளைங்க. ஸோ சமைக்கவே தெரியாது. அதனால் ஜிமினை வந்துட்டு வெங்காயம் கட் பண்ண விட்டுருவாங்க. அவர் அழுதுட்டுருக்காரு. ஆளை கட் பண்ணுறவன்டா நான், வெங்காயத்தை கட் பண்ண விட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆடு கறி வெட்டுற மாதிரி வெங்காயத்தை போட்டு தப்புன்னு வெட்டி ஒரு மாதிரி சதைச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம யூங்கி பார்த்தா அப்படியே வந்துட்டு தோசை சுட்டுட்ருக்காரு. இந்த கையால் எத்தனை பேரை கண்ணை வச்சு சுட்டிருப்பேன், தோசை சுட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜின் வந்துட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்ருக்காரு. அவர் என்ன புலம்பிட்டு இருக்காரு, எத்தனை பேர்த்தோட மண்டை முடியை பிடிச்சி அப்படியே ஆட்டாருன்னு ஆட்டியிருக்கேன், கடைசியில் இப்படி சப்பாத்தி மாவு பிணைய வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அடுத்து கரெக்டாக உள்ள நம்ம டே அண்ட் ஜேகே 2 பேரும் வராங்க. கறி எடுத்துகிட்டு வந்துட்டு மத்தியானத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கறி அப்புறம் மளிகை செலவு. அதாவது ஜேகே கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மட்டன் மாதிரி நான்வெஜ் இருக்குல்ல, ஸோ அது இருக்கும். அப்படியே நிறைய பேர் இருக்கிறீங்களா, ஸோ அதனால் நிறைய எடுத்து வந்திருப்பாரு. ஸோ 2 கையிலும் அப்படியே இதில் சிக்கன், இது பக்கம் இந்த கையில் நான்வெஜ்னு சொல்லிட்டு 2 கையில் வச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே அவர் மளிகை சாமான கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ நீங்களும் சாரோ அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, வந்துட்டோம் அண்ணின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுறாங்க. போங்க கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுங்க சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை கவுந்துட்டே வர்றாங்க. எப்படி இருந்தால் மனுஷையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாத்தையும். ஸோ எல்லோரும் இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க, நீ அந்த கன்று புதுசாக இருக்குது இந்த கன்று புதுசாக இருக்குதுன்னு வாங்க எத்தனை நாள் போயிருக்க, ஆனால் பாரு உன் கையால் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கா. வாய மூடுறா, நீ மட்டும் என்ன பண்ணுற, வெங்காயம் தானே வெட்டிட்டு இருக்கிற, ஏதோ ஆளை வெட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுதா இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஜேகே மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக சோகமாக நிற்கிறாரு. அப்போது நம்ம ஜின் வந்துட்டு, டே தம்பி நீ ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சுட்ருக்க அப்படிங்க. அண்ணா முடியல, எனக்கு நினச்சா சிரிப்பும் வருது, புரிய மாட்டேங்குது என்ன வாழ்க்கைன்னு. எத்தனை பேர்த்து நான் அடிச்சிருப்பேன் இந்த கையால், எத்தனை பேர்த்துக்கிட்ட என்ன நல்லா, ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி போய் கறிக்கடையில் லைனில் நின்று கறி வாங்கிட்டு வரேன். என் நிலமையை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக கிச்சனுக்குள்ளே கீழே உட்காந்துக்குவார். இப்படி இவங்க 5 பேர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க 2 பேர் மட்டும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இருந்துட்டு, டேய் நமக்கே இந்த நிலமைனா அவனுங்களை நினச்சி பாரு அப்படின்னு சொல்ல அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. எப்படி தெரியுமா, நம்ம ஆரம் வந்துட்டு அப்படியே தலையில் ஒரு துணியெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒட்டரை அடிச்சுட்டு அப்படியே வீட்டெல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒட்டரை அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோபி அப்படியே தலையில் ஒரு துண்டு அப்படியே எடுத்து கட்டிட்டு வேஷ்டியெல்லாம் எடுத்து மடித்து கட்டிக்கிட்டு செடிக்கு தண்ணி விட்டுட்டு பூச்செடியில் இலையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பார். அன்னைக்குன்னு பார்த்து உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ வந்துட்டு கார் அப்படியே வெளியே நிறுத்திட்டு, மாப்பிள்ளெல்லாம் எங்கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆள் அந்த தலையில் உருமாலை மாதிரி கட்டிப்பாரு. ஸோ அப்படியே அவுத்துட்டு, நான் தான் மாமா அவங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ தம்பி என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்க, உள்ளே போய் பாருங்கள் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரா. அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு தண்ணி விட்டுட்டுருக்காரு. இதெல்லாம் நீங்கள் இவங்களுக்கு பிரித்து கொடுத்த வேலை 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்காரங்க வைக்கலான்னு சொன்னால் வானான்ட்டு இவங்களே வேலைக்காரங்க மாதிரி பண்ணிட்டீங்க 2 பேருமே. ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறாங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பெரிய மாஃபியான்னு கேள்விப்பட்டேன், என்ன இப்படி தோட்டக்காரனை விட மோசமாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனால் அப்படியே சீமாத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம நம்ஜுண்டா நிற்கிறாரு. ஏப்பா தள்ளுப்பா, என் மாப்பிள்ளை பையனை பார்க்கணும் அப்படிங்க. அவரும் அந்த தலையில் இதெல்லாம் கட்டிட்டு இந்த மூக்கில் மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாரு டஸ்ட்டு படுத்துன்னு கழட்டிட்டு, நான் தான் மாமா உங்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு. ஐயோ தம்பி என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படிங்க. உள்ளே போய் பாருங்கள் மொத்த கதையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ பேய் அரைஞ்சி வந்துருச்சு விட்ட மாதிரி நேராக அப்படியே கூட்டிகிட்டு சுத்தம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு 1 வாரமாக நீங்கள் வேலை கொடுத்துருக்குறீங்க 7 பேர்த்துக்குமே. ஸோ இவங்க ஒன்றுமே புரியாமல் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜிமின் அப்படியே வெங்காயத்தை போட்டு ஆளை வெட்டுற மாதிரி தப்புன்னு அப்படியே தூக்கி ஓங்கி வெட்டிக்கிட்டு இருக்காரு அந்த கத்தியில். என்னப்பா இது ஜிமின் தம்பியா இது அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களோட அம்மாவுக்கு இன்னும் ஷாக்கு. அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா
அவர் தான் தோசை சுட்டுட்டு இருக்காரு, அது தீஞ்சு தீஞ்சு போகுது. கருமம், இதுக்கு என்னதான் கேடு, சுட்டா ஒழுங்காவே சுட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோசைக்கல்லை போட்டு கரண்டி வச்சு அடித்து குத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 கையிலையும் வந்து அந்த கரண்டியை கத்தி வச்சு குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருப்பாரு. ஐயோயோ, இவங்க தம்பிக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஜின்னு, இந்த மாவை ஏன் என்னால் பிசையவே முடியல, கையில் ஏன் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டுது, கேவலமாக இருக்குது, இதெல்லாம் ரத்தம் படிஞ்ச கைடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. ஐயோ, ஜின் தம்பியா இப்படி இருக்கா வந்திருக்காரு, கீழே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டே தான் கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு தண்ணியில் நினச்சி கழுவி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிள்ளி 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 ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. ஐயோயோ, டே தம்பி என்னது கருவேப்பிலை கிள்ளிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகே அவர் என்ன பண்ணுறாரு, கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குல்ல, அதுக்கு மஞ்சள் தடவி அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த தயிரெல்லாம் போட்டு இது பண்ண சொல்லியிருப்பாங்கள்ல, குழம்பு ஏதாவது பிரியாணியெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது மாதிரி பண்ணணும்ல, கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா போட்டு கழுவணும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கறியெல்லாம் கழுவிட்டு அதுக்கு தயிர் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னங்க இது, நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், பெரிய பெரிய வேலைக்காரங்க, பெரிய பெரிய செஃப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் அத்தனை பேர் இருப்பாங்கன்னு, என்னங்க இவங்களே இப்படி வேலைக்காரங்க மாதிரி இருக்காங்க அப்படிங்க. இன்னும் மெயினாக நம்ம பார்க்கலல்ல, அப்போ இவங்களுக்கு இந்த நிலைமையில நம்ம பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ தெரியலேன்ட்டு அவங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க. காணோம். சரா சரா கண்ணே அப்படின்னு அம்மா கூப்பிட, வயனே அப்படின்னு அப்பா கூப்பிட, அப்படின்னு சொல்லி சத்தம் மேலேருந்து வருது. டெரஸில் மேலே தான் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. ஸோ வந்து பார்த்தா 2 பேர் அப்படியே மேலே ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்படியே ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக ஸ்விம் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏய், இங்கே என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ரிலாக்ஸ் பண்ணுறோம்மா, 2-3 ஆப்ரேஷன் பண்ண நேற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட் டைமில் சொல்ல, உங்களோட அம்மாவே இருக்கா அப்படியே தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு கிட்ட வந்து இங்கே வாங்கன்னு சொல்லி காதை பிடிச்சி திடீர்னு வெளியே இழுத்து உட்கார வச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க அத்தனை வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னடி இப்படி இருக்கீங்க அப்படிங்க. அம்மா, அவங்களுக்கு பொறுப்பு வரட்டுமா, எல்லாத்துக்கும் வேலைக்காரங்களை போட்டால் அவங்களுக்கு குடும்பம் என்னன்னு தெரியாமல் போயிடும். இவங்க 2 பேர் தான் கல்யாணம் ஆகிருக்கு, மிச்சம் 5 பேர் எப்போ கல்யாணம் பண்ணுறது, இப்படியே விட்டால் அவங்க இப்படியே இருந்துடுவாங்க, குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணுமா, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறீங்க. என்னமோம்மா பாவமாக இருக்குதுமா பார்க்குறதுக்கு பசங்களையே அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக எல்லாம் குக் பண்ணி முடிச்சாச்சு. உங்களோட அம்மா அப்பா வேறு வந்திருக்காங்க. இப்போது ஆல்ரெடி மொத்தம் 7, 8, 9 பேர் இருந்திருப்பீங்க. இவங்களோட சேர்த்து 11 பேர். எல்லாருக்கும் ஒரு பெரிய டைனிங் ஹாலு. ஸோ எல்லோரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பாடு வந்துட்டு ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது தான், கொஞ்சம் ஜின் வந்துட்டு நல்லா சமைப்பார்ல, ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே சமைச்சிருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க சாரா பார்த்தீங்கன்னா ஹோபி வந்துட்டு உட்காந்துருப்பாரா, அவர் வந்துட்டு தள்ளி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு அவளோட காலை எடுத்து அப்படியே டேபிள் கடையில் ஹோபியோட காலை போட்டு நீவிட்டே இருப்பா. அவர் என்ன அப்படின்னு சாட பண்ணுவார். அவள் கண்ணடிப்பா, அவ்வளோதான் அவருக்கு அங்கே வெக்கம் வந்துடும். அப்படியே குனிஞ்சு தலை நிமிரவே மாட்டார், சிரிச்சிட்டே இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜுன்னா பேபி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, அப்போது நான் கேட்டதை தருவியா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பார்க்கலாமா, அடியே இங்கே பாரு, எல்லோரும் வேலை செஞ்சுருக்கோம், நீ சொன்ன வேலை அத்தனையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்கலாங்க, அம்மா அப்பா இருக்காங்கல்ல அப்படிங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. இப்போவே வேணுங்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி வரா போட்டியில் பேசிட்டு. இப்போ எப்படிங்க அப்படின்னு சொல்ல, எப்படியா ஏதோ சொல்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு கையில் இருக்கிற ஸ்பூன் அப்படி கீழே போட்டுருவார். அப்போது நீங்கள் என்னங்க ஸ்பூன் வர கீழே போட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு எடுக்கிறதுக்கு குனிய அவரும் இல்லை நான் எடுக்கிறேன்ட்டு அவரும் சேர்ந்து குனிவார். அப்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு பிடிச்சி கிஸ் பண்ணிடுவார். சரியான ஃப்ராடு நீங்கள். அப்படியே செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இதுக்கு மேலே எங்கள் சோறு இறங்கும், அப்படியே உங்களுக்கு ஷை ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் இதை பார்க்காமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி அக்கடாக சிரிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக கண்டுக்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க. அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதோட இந்த ஒன் சாட்டை நான் இதோட முடிச்சுக்க வேண்டிய முடியலை. எப்பா 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஓகே டேட்டா போய் சாராங்க. ஆமாம், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா டியர்? ஐவா ராகவி டியர், நீங்கள் வயனை
7 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கேட்டீங்க. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால நான் இப்படி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் சாராவை மறந்துட்டீங்க, ஆனால் இன்றைக்கி நான் சாராவை மறக்கலை. ஓகேவா? என்ன சொல்கிறது, கதை நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, கேட்குற மாதிரி இருக்கா? ஒரு வேளை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் டியர். எனக்கு தெரியல எப்படி சொல்கிறது. நான் வந்துட்டு 7 பேத்துக்கும் ஒன் ஷாட் அந்த OT7 போட்டதே இல்லை. நான் போட்டிருக்கேன் எப்படின்னா ஹாரர் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு பேர் தேவையில்லை, அதனால நான் ஹாரர் வந்துட்டு போட்டிருப்பேன், அந்த ஹாரர் ஸ்டோரி வந்துட்டு. ஆனால் இது எனக்கு தெரியல, 2 பேத்துக்கு மட்டும் தான் பேர் போட்டிருக்கேன். மிச்சம் 5 பேத்துக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், கவலைப்படாதீங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. ஐயோ எனக்கு தெரியல. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே டியர். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். டாடா பை பை. சாரா ஸ்டோரி பிடிச்சிருக்கா?